ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர்எஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, கோல்ட் காயின்ஸ் ரீசெல்லிங் வேல்யூ அத பத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. ஒரு லைக் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் பெனிஃபிட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப கோல்ட் காயின்ஸ் ரீசெல்லிங் நான் என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் நிறைய கோல்ட் காயின்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சிருந்தேன். அதை பூரா செல் பண்ணிட்டு ஒரு பெரிய ஜுவல்லா வாங்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து சேவ் பண்ணி வச்சிருந்தேன். அதை பூரா நான் வந்து செல் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட டீட்டெயில்ஸு அந்த செல் பண்ணனால எனக்கு பெனிஃபிட்டா இல்லாட்டி லாஸா அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி நான் அந்த கோல்ட் காயினை நான் செல் பண்ணிட்டு என்ன வாங்கினேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இப்போ கோல்ட் காயினை சேவ் பண்ணதுக்கு நமக்கு என்ன ப்ராஃபிட்டா லாஸான்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். நான் மொத்தம் வாங்கின கோல்ட் காயின் வந்து 4 பவுன். அதாவது செப்டம்பர்ல 2022ல வந்து ஒரு 2 பவுனும், அடுத்து வந்து 2023ல வந்து 1/2 பவுனு, 2024ல 1/2 பவுனு. மொத்தமா 4 பவுன் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 2022ல வாங்கும்போது கோல்ட் ரேட்டு 4640. மொத்தம் வந்து 16 கிராமுக்கு ரூ. 77,350 வந்துச்சு. செகண்ட் ஒன் வந்து 2023ல நான் வாங்கும்போது ரூ. 5,625 வந்துச்சு. அது 4 கிராமோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எல்லாமே சேர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றேன். ரூ. 23,600 வந்துச்சு. அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து 12 கிராம் வாங்கும்போது 2024ல தான் வாங்கினேன். ரூ. 6,615. ஒவ்வொரு கிராமுக்கும் பாருங்க ரூ. 1000 1000 1000 அது ஒரு வருஷத்துலயே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மிடில் கிளாஸா இருக்க நம்ம வந்து பெரிய ஜுவல்லா எடுக்கணும்னா இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சு வாங்குறது தான் நமக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும். நம்மனாலே வாங்க முடியும். பெரிய ஜுவல்லுங்கிறது நமக்கெல்லாம் ஒரு கனவாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம சேர்த்து வச்சு வாங்கினோம்னா நம்மளால வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்மளால முடியாதுன்னு நம்ம நினைச்சிட்டே இருந்தோம்னா அது முடியாம தான் இருக்கும். இப்ப நான் வந்து சாதாரணமா தான் கோல்ட் காயின் சேவ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுவே கிட்டத்தட்ட 4 பவுன் கிட்ட வந்து அதையே ஒரு பெரிய ஜுவல்லா வந்து நான் மாத்திட்டேன். அத பத்தி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2024ல 1 சவரன் வாங்கினேன். அதோட ரேட் வந்து ரூ. 83,050. இப்ப எதுக்கு இந்த வீடியோ நான் சொல்றேன்னா, நெறைய பேத்துக்கு கோல்ட் காயின் வாங்குனா புதுசா வாங்குறவங்க வந்து கோல்டு காயின் வாங்குனோம்னா, அத எப்படி எடுப்பாங்க? என்னமோ ஏதோ கம்மியா எடுத்துருவாங்களோ! நமக்கு நஷ்டம் ஆயிருமோன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு ரீசெல்லிங் பண்ண பயந்துட்டு இருப்பாங்க. நானே அப்படியே தான் பயந்துட்டே தான் இத்தன பவுன் காயினும் வாங்கினேன். இருந்தாலும் வாங்குனதுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டா தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா முக்கியமானது என்னன்னா, அதுல வந்து ஹெச்யூஐடி சிம்பல், அப்புறம் 916, 22 கேரட் இந்த 6 சிம்பல் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் பார்த்து நம்ம வாங்குறது தான் நமக்கு பெனிஃபிட். 22 காயினுக்கு மட்டும் வாங்குனா மட்டும் தான் வந்து நம்ம அதே ரேட்டுக்கு வந்து விக்க முடியும். இப்ப எல்லாமே வாங்கி டோட்டலா வந்து எனக்கு எவ்வளவு வந்துச்சுன்னா, ரூ. 1,84,000. அதாவது 4 பவுனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரூ. 1,84,000க்கு வித்து வாங்குனேன். நான் வந்து ரீசேல் எப்ப பண்ணேன்னா, 3ஆம் தேதி 7வது மாசம் 2025ஆம் தேதி வந்து ரீசேல் பண்ணேன். அன்னையோட கோல்ட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 9,095. டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சுன்னா, ரூ. 2,96,370. அதே ரேட்டுக்கு அப்படியே எடுத்துக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த இதுவுமே ப்ராப்ளமும் இல்ல. நம்ம பயப்பட வேண்டிய தேவையும் இல்ல. ஆனா நம்ம பெரிய கடைகள்ல, நம்பிக்கையான கடைகள்ல கோல்ட் காயின வந்து வாங்குறது, நம்ம வாங்குறதுல நல்லா முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 22 கேரட், ஹெச்யூஐடி சிம்பல், பேஸ், ஹால்மார்க்ஸு, அப்புறம் கடையோட பேரு. இந்த சீல்லாம் இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம்னா, நம்ம பயப்படாம நம்ம வந்து கோல்ட் காயின் வந்து சேவ் பண்ணோம்னா, நமக்கு எவ்வளோ நெறைய ப்ராஃபிட் இருக்கு. நம்ம இடம் வாங்கணுமோ, இல்ல பிள்ளை படிப்பு செலவுக்கோ, இல்ல பெரிய ஜுவல்லோ ஏதோ ஒரு இதுக்கு நம்ம வந்து இத யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1,73,000 சாரி ரூ. 1,07,360 நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இப்ப நான் 4 பவுன் வாங்கணும்னா என்ட்ட வந்து ரூ. 2,96,000 வேணும். இதே நான் அப்பயே கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணனால எனக்கு ரூ. 1,00,000 வந்து லாபம் கிடைச்சிருக்கு. அதுவும் எத்தன வருஷத்துலயே நீங்களே பாருங்க. 2022 டூ 2025 23, 24, 25 3 வருஷத்துல நமக்கு ரூ. 1,00,000 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இதே நீங்க வந்து இடம் வாங்குறதா இருந்தா கூட இப்படி கோல்ட் காயினா நம்ம வாங்குனோம்னா, இடம் வாங்குறது கூட இந்த மாரி ரூ. 1,00,000ங்கும்போது நம்ம யார்ட்டயும் பெரிய தொகையா இருக்கு கடனும் கேட்க முடியாது. இந்த மாரி நம்ம வாங்கி வச்சுட்டு ரீசேல் பண்ணா கூட நமக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த கோல்ட் காயின வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு, என்ன வாங்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் ஃபிரெண்ட்ஸ். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. பாய்.